ஹாய் ஒருவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கான கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி மேக்ஸுக்கு போட்டாச்சுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் ஆல்ரெடி மேக்ஸுக்கு லாஸ்ட் மினிட் கொஷின் 11th 12th போட்டாச்சுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். 11th 12th கொஷின் பேப்பர் பார்க்குறோம். ஸோ இது 12th கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா 3 சாப்டர் இருக்கிற கொஷின் பேப்பர். ஸோ கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் இப்படி வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10 1 மார்க் எல்லாமே புக் பேக் தான் வரும் மோஸ்ட்லி. ஸோ 2 மார்க்கு 3 மார்க் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம். எப்படின்னா ஃபஸ்ட் சாப்டர் ஒழுக்கமாக படிங்க. ஒரு 2 3 மார்க்கு 2 2 மார்க் அட்டன் பண்ணலாம். இதில் பாருங்கள் ஒரே ஒரு 2 மார்க் கேட்டிருக்காங்க, அட்டன் பண்ணிடலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் நல்லா படிங்க. பாருங்கள் இன்வர்ஷன் மெத்தட் 2 2 மார்க் கேட்டாங்க, போட்டுடலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் நல்லா படிங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் போலார் ஃபார்மு, சர்க்கிள், சென்டர் ரேடியஸு. 3rd சாப்டரில் அந்த 3.6 எக்ஸைஸ் ஃபுல்லாக படிங்க. ஈஸி. 3.2 3.6 ஃபுல்லாக படிங்க. 3rd சாப்டரில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அப் டு 2.6 முடியாத நல்லா பாருங்கள். அண்டு 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மேட்ரிக்ஸில் ரோ எக்லான் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, ஈஸி. ஸோ அடுத்து இதுவும் ஈஸி. 2.3 கேட்டிருக்காங்க. சார் 2.2 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் வழியாக போடணும். 3.3 கேட்டிருக்காங்க. சால்வ் தி ஈக்குவேஷன் அடிக்கடி இது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அண்டு ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஸ்டின் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு 2 சாப்டர் படித்தாலும் நல்லா எழுதலாம், அவ்வளோதான். ஏன்னா 3 தான் எழுதணும், 4 தான் எழுதணும், எழுதிடலாம். 5 மார்க் பாருங்கள். 2020 அந்த ஐபிஎல் மேட்ச் சம் கேட்டிருக்காங்க, கிராமர் ரூல். ஸோ அடுத்தது ஆர் சாய்ஸில் இந்த சம் ஈஸி. நம்ம 2.8 அந்த 4th சம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கே சம், லாம்டா மியூ ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதுதான் ஒன்று கேட்பாங்க. அடுத்து இது கன்ஃபார்ம் கொஸ்டின். இது 7th சம் 3.5ல் 5th சம்மையும் நல்லா பார்த்துக்கோங்க. அண்டு இந்த சம்மும் கன்ஃபார்மாக வந்துடும் எல்லா டிஸ்ட்ரிக்கும். 2.6ல் செகண்ட் சம். நம்ம அதே மாதிரி 2.7ல் லாஸ்ட் சம்மும், லாஸ்ட்டோட எக்ஸாம்பிளும் நல்லா பார்த்துக்கோங்க. காஸ் ஜார்டன் கேட்டிருக்காங்க. ஸோ அது அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். பட் நான் சொல்லக்கூடிய சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரி, 5 மார்க்கு பொறுத்த வரைக்கும் என்னதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நான் ஓவரால் சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் அதை மட்டும் படித்தா 3மே எழுதிடலாம், 3 வந்தால். ஸோ இது 45 மார்க் எக்ஸாம் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் ஃபுல்லாக படிக்க முடியலன்னா ஃபஸ்ட்டு 2 சாப்டரில் நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டு 3.2ம் 3.6ம் ஃபுல்லாக பார்த்துட்டு 3.1 முடிஞ்ச அளவுக்கு போடுங்க, போதும். 5 மார்க் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் 3rd சாப்டரில். செகண்ட் சாப்டரில் 2.6 முடிக்க 2 மார்க் 3 மார்க் பார்த்துட்டு 5 மார்க் எல்லாமே பாருங்கள். ஃபஸ்ட் சாப்டர் மோஸ்ட்லி 2 மார்க் 3 மார்க் ஃபஸ்ட் 4 எக்ஸசைஸில் தான் இருக்குது, பார்த்துருங்க. 5 மார்க்கும் ஈஸி தான். பார்க்க முடியலனா லாம்டா மியூ, கே, கிராமர் ரூலில் எல்லாம் பாருங்கள். கிராமர் ரூலில் வரும், காஸ் எலிமினேஷனில் எல்லாம் வரும், போதும். இதுதான் அடிக்கடி வர்றது, இது பார்த்தா போதும். சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈஸி தான். சரியா? ஸோ எக்ஸாம் கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. சில பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.